ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்சய திதியும் வெள்ளிக்கிழமையும் ஒரே நாளில் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பான நாளுங்க. அதனால மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம இன்றைக்கி வந்து வழிபட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாசலில் நிலவாசலில் கோலம்லாம் விட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி உருளியெல்லாம் வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயும் வந்து உள்ள எல்லா படத்துக்குமே வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கும் ஏற்றி வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மனையில் பார்த்திங்கன்னா நான் வந்து கோலம் விட்டு மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படத்தை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு தூபத்தை நம்ம காட்ட போகிறோம். இந்த மாதிரி வாசனையான தூபங்கள்லாம் வந்து தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து ரொம்பவே விரும்புவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உதிரி பூக்கள் வந்து நான் ரெடியாக இந்தமாரி ஒரு இதில் வந்து வச்சுருக்கேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, இந்த மந்திரத்தை தான் 108 தடவை நான் வந்து பாராயணம் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு மந்திரம். மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து 108 போற்றிகளை நம்ம சொல்கிறது ரொம்பவே சிறப்பு. அட்சய திதியும் வெள்ளிக்கிழமையும் இன்றைக்கி ஒன்றா வந்ததுனால நான் வந்து தங்க நகை வெள்ளி நகை எதுவுமே வாங்கலைங்க. இந்த மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படத்தை தான் நான் வாங்கினேன். இந்த சுவாமி படத்தை நான் இன்றைக்கி தான் வாங்கினேன். வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த பூஜையை பண்ணிடணும் அப்படின்ட்டு என்னோடய ஆசையும் கூட. அதனால் நான் வந்து இதை செய்கிறேன். பொதுவாக அட்சய திதி அப்படின்னா நகை வாங்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது சரியாக தவறாக எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய இதுபடி பார்த்தோன்னா அன்னபூர்ணி அம்மா தேவியோட கையால் சிவபெருமான் வந்து அட்சய பாத்திரத்தில் இன்றைக்கி அன்னம் வாங்கி சாப்பிட்ட நாள், அதுதான் அட்சய திதி அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த நாளில் வந்து நகை வாங்கினா அல்ல நம்மளுக்கு குறையாது அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் உண்மைன்னெலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, சிவபெருமான் அன்னபூர்ணி அம்மா கிட்ட அன்னம் வாங்கி சாப்பிட்ட நாள் அப்படின்றதுனால அன்னதானம் பண்ணலாம். அதாவது உங்களால் 10-15 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது, இல்லாதவங்களுக்கு அன்னதானம் ஒருத்தருக்காவது நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை வாங்கி கொடுக்கலாம். அந்தமாரி செஞ்சால் ரொம்பவே சிறப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 108 போற்றி நான் சொல்லிட்டேன். சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டிகிட்ருக்கேன். மன நெகிழ்ச்சியோட மன திருப்தியோடு இந்த பூஜையை வந்து நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜை நீங்கள் பண்ணி உங்களோட மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீங்களும் பெறணும், அருளையும் பெறணுன்ட்டு நான் வந்து வேண்டுகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து பண்ணலாம். நெய்வேத்தியமாக நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். நம்மளால் என்ன முடியுமோ அதை வைக்கலாம், தவறே இல்லை. வெறுமனாக தான் வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச பொட்டுக்கடலை, சர்க்கரை, கற்கண்டு எது வேணாலும் வைக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து வச்சு இன்றைக்கி வந்து வழிபட்டிருக்கேன். ரொம்பவே மன திருப்தியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.